வந்தவாசி அருகே மாற்றுத்திறனாளி முதியவரை மது பாட்டில் விற்பதாக கூறி தாக்கிய விவகாரத்தில் காவல் உதவி ஆய்வாளர் ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்யப்பட்டார். திருவண்ணாமலை மாவட்டம் பொன்னூரில் வசித்து வரும் குப்புசாமி ராஜாமணி தம்பதி முறுக்கு வியாபாரம் செய்து வருகின்றனர். மது பழக்கமுடைய வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளியான குப்புசாமி வந்தவாசியில் இருந்து மது பாட்டில்களை வாங்கி வருவது வழக்கம் என கூறப்படுகிறது. இந்நிலையில் பொன்னூர் காவல் ஆய்வாளர் குப்புசாமி மற்றும் ராஜாமணியை மது விற்பனை செய்வதாக கூறி தாக்கியதாக தெரிகிறது. இதில் காயமடைந்த இருவரும் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற நிலையில் தாக்குதல் தொடர்பாக புகார் அளிக்கப்பட்டது. இதுகுறித்து விசாரணை நடத்திய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உதவி ஆய்வாளரை ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்து உத்தரவிட்டார். அது அவரு நான் பெத்த பிள்ளையா தானே இருப்பார், ஒரு மனசாட்சி இல்லை சார். அவர் வாயில்ல சார், ஏதோ வாங்க சொன்னாங்களோ யாருக்குன்னா கொடுப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வான் பண்றேன் சார், இதெல்லாம் தப்பு சார் அப்படின்னு அவர்கிட்ட கெஞ்சுறேன். போடி எழுந்துடுறீ 2 மாசமா விற்கிறியான்னு கேட்குறாரு சார். அப்போ எனக்கு எவ்வளோ வயிற்று அப்படியே செத்து கொள்ளாமல் இருந்தது. எனக்கு கேட்க ஆள் இல்லைன்னா கூட ஒரு வாயில் அது எங்கள் ஊர்லேயே வந்து கேளுங்க சார், என்னை பற்றி தப்பாக சொன்னால் யாருன்னா நான் சொல்கிறேன். அது எங்குது சார், அவளுக்கு அடிக்கிறதுக்கு எப்படி சார், ஒரு எண்ணெய் அடிச்சிட்டாரு அவரே அடிச்சாரு. கேரள மாநிலம் திருவனந்தபுரம் அருகே குற்றவாளியை தேடிச் சென்ற போலீசார் மீது தாக்குதல் நடத்திய 4 பேர் கைது செய்யப்பட்டனர். கஞ்சா விற்பனை தொடர்பான வழக்கில் மாரநல்லூரைச் சேர்ந்த வினோத் என்பவரை போலீசார் தேடிச் சென்ற போது அவர்களை 4 பேர் கொண்ட கும்பல் தடுத்து தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் உதவி ஆய்வாளர் மற்றும் அவரது ஓட்டுநர் காயமடைந்த நிலையில் புகாரின் பேரில் 4 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.